ஒரு கதை நான் படிச்சேன். ஒரு காட்டுக்குள்ள ஒரு எலி இருக்கு. அந்த எலி எப்ப பாரு சோகமாவே இருக்கு, ரொம்ப பயந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அந்த பக்கத்துல ஒரு மந்திரவாதி போயிருக்காரு. என்னப்பா உனக்கு பிரச்சனை, ஏன் எப்ப பாரு சோகமாவே இருக்கு அப்படிங்கும்போது, இல்ல இந்த பக்கம் ஒரு பூனை கிராஸ் ஆயிட்டே இருக்கு, எனக்கு இந்த பூனைய பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, அந்த பூனை என்ன வேணா எனக்கு பண்ணிரும், எனக்கு உயிர் வாழ்றதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவுதானே உன பிரச்சனை, உன்னை நான் பூனையா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மந்திரவாதி அந்த எலிய பூனையா மாத்திட்டார். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துச்சு. மறுபடியும் அந்த பூனை மறுபடியும் என்ன ஆச்சு, ஒரு யானையை பார்த்துச்சு. அந்த யானையை பார்த்துட்டு என்னடா இது நம்மளை விட பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி மறுபடியும் பயந்துட்டு மந்திரவாதி கிட்ட ஓடுது. மந்திரவாதி இந்த பக்கம் இந்த டைம் அவரை யானையா மாத்திட்டார். யானையா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த எலிக்குட்டி யானையா அங்கேயும் இங்கேயும் ஜாலியா ஆடிட்டு இருந்துச்சு. எதிரில ஒரு புலி வந்துச்சு. யானையோட சத்தத்துக்கும் அந்த புலியோட கர்ஜனைக்கு பார்த்து யானை துண்டக்கான துணியக்கானு மறுபடியும் மந்திரவாதி கிட்டேயே ஓடிட்டு. அப்புறம் என்ன பண்ணாரு, உன்னை புலியா மாத்திட்டு உனக்கு பிரச்சனை இல்ல. ஆமாங்க, என்னை நீங்க புலியா மாத்திட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சரி புலியா மாறிடு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. இது நான் தான் காட்டுக்கு ராஜா, என்னைய யாரே நீ என்ன பண்ண போற இந்த காட்டுல அப்படின்னு சந்தோஷமா நடமாடிட்டு இருந்துச்சு. அப்போ நேருக்கு நேர் துப்பாக்கியோட ஒரு வேடனை பார்த்துச்சு. என்னடா எலியா இருந்து பூனையா மாறி, பூனையா இருந்து யானையா மாறி, யானையா இருந்து புலியா மாறி, எல்லாம் மாறி இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி மறுபடியும் அங்கேயே போச்சு மந்திரவாதி கிட்டேயே. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, என்னால முடியல, என்ன திரும்பி வேடனாவே மாத்திருங்க அப்படின்னு. அப்படித்தான் மாத்து போகுது அப்படின்னு அது எலியும் நினைச்சிருச்சு. உடனே அந்த மந்திரவாதி திருப்பி எலியா மாத்திட்டார். முதல்ல இருந்து மறுபடியும் என்னால நீ யானையா பூனையா எல்லாம் மாற முடியாது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, உன்னை நான் வேடனாவே மாத்தினாலும் இன்னும் 5வது நிமிஷத்துல நீ திரும்பி இங்கதான் வருவ. உன்னை நான் என்னவாக மாற்றினாலும் மனதளவில் நீ எலியாகத்தான் இருக்கிறாய். என்னவாக இருந்தாலும் உன்னுடைய மன உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் சரியாக இருந்தால் மட்டும்தான் என்னவா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா